ஆண்டவரே உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. நீதிமான்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே. யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பதிநரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். ஆண்டவரே உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, திருப்பாடல் 33 குறித்து இன்றைய நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். இந்த திருப்பாடல் 33 என்பது ஒரு புகழ்ச்சியின் பாடலாக அமைந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அருமையான வாழ்க்கை தத்துவத்தை நமக்கு எடுத்து கூறுகின்ற ஒரு பகுதியாகவும் அமைந்திருக்கின்றது. இந்த திருப்பாடலின் ஒவ்வொரு வரிகளும் நமது அன்றாட வாழ்க்கையாக மாற வேண்டும் என்ற ஒரு அழைப்பையும் இந்த திருப்பாடல் நமக்கு கொடுக்கின்றது. இந்த திருப்பாடலின் முதல் பகுதி இவ்வாறு அமைந்திருக்கின்றது. நேர்மையாளர்கள் ஆண்டவரை புகழ்வதற்கான ஒரு அழைப்பாக இந்த பகுதிகள் அமைந்திருக்கின்றது. ஆண்டவரை சார்ந்திருக்கின்றவர்கள், ஆண்டவரில் நம்பிக்கை வைத்திருக்கின்றவர்கள் ஆண்டவரை மனதார புகழ வேண்டும் என்ற ஒரு மேலான அழைப்பு கொடுக்கப்படுகின்றது. இரண்டாவது பகுதியானது ஆண்டவரை புகழ்வதற்கான காரணங்கள் பட்டியலிடப்படுகின்றது. இந்த திருப்பாடலின் ஒவ்வொரு வரிகளும் ஏன் ஆண்டவரை புகழ வேண்டும், எதற்காக நாம் ஆண்டவரை புகழ வேண்டும் என்று அந்த காரணங்களை அழகாய் பட்டியலிடுகின்றது. மூன்றாவது, இந்த திருப்பாடலின் வரிகள் நமக்கு நம்பிக்கை கொடுப்பதாக அமைந்திருக்கின்றது. இந்த முதலாவது பகுதி ஆண்டவரை புகழ்தல். ஆண்டவரில் களி கூறுங்கள், அவருக்கு நன்றி செலுத்துங்கள், மகிழ்ச்சி குரல் எழுப்புங்கள் என்று திருப்பாடல் ஆசிரியர் கூறுகின்றார். நாம் ஆண்டவரை புகழ்கின்ற பொழுது சோர்வோடோ பயத்தோடோ அல்லாமல், தயக்கத்தோடோ அல்லாமல் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நாம் புகழ வேண்டும். காரணம், நன்றி சொல்வதுதான் ஆண்டவருக்குரிய முதல் ஆராதனையாக அமைந்திருக்கின்றது. நன்றி சொல்ல மறந்த உள்ளம் பாவத்தின் விளைநிலம் என்று கூறுவார்கள் புனிதர்கள். ஆகவே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்ற மனநிலையோடு நாம் ஆண்டவரை புகழ வேண்டும் என்று இந்த திருப்பாடலின் வரிகள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இரண்டாவது பகுதி, ஆண்டவருடைய வாக்கு நேர்மையாக உள்ளது, ஆண்டவருடைய வாக்கு நமக்கு வாழ்வு தரக்கூடியதாக இருக்கின்றது என்று தெளிவுபடுத்துகின்றது. அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்குரியவையாய் அமைந்திருக்கின்றது. நமது வாழ்க்கையில் செயல்படுகின்ற ஒவ்வொரு செயல்களும் ஆண்டவர் திட்டமிட்டது, ஆண்டவர் விருப்பம் கொள்வது. ஆகவே ஒருவேளை ஏன் என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குது என்று நாம் கேள்விகள் எழுப்பலாம். ஆனால் அது ஆண்டவருடைய திட்டமாக அமைந்திருக்கின்றது. ஒவ்வொரு செயல்களையுமே ஆண்டவர் ஆய்ந்து அறிந்தவராக நம்மில் செயல்படுத்துகிறார். அதைதான் திருப்பாடல் 139 கூட தெளிவாக கூறுகின்றார். நீ படுப்பதையும் எழுவதையும் நடப்பதையும் நாம் அறிந்திருக்கின்றோம், உன் நாவில் சொல் உருவாகும் முன்பே அவற்றை நாம் ஆய்ந்து அறிந்திருக்கின்றோம் என்று ஆண்டவர் கூறுகின்றார். ஆகவே நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு செயல்களும் ஆண்டவர் அழகாய் அற்புதமாய் பார்த்து பார்த்து செயல்படுத்துகிறார் என்பதை இந்த திருப்பாடலின் வரிகள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. நீதியையும் நேர்மையும் அவர் விரும்புகின்றார். நமது இறைவன் உண்மையின் தெய்வம், உண்மையின் கடவுள். ஆகவே நீதியோடு நேர்மையான உள்ளத்தோடு ஆண்டவரை அணுகுகின்ற பொழுது அவர் இன்னும் அதிகமாய் நம்மை நேசிக்கக்கூடியவராக இருக்கின்றார் என்று இந்த திருப்பாடல் வழியாக நாம் தெளிவுபடுத்தப்படுகின்றோம். தொடர்ந்து வரக்கூடிய பகுதிகள், பேரன்பால் பூ உலகம் நிறைந்திருக்கின்றது. நாம் வாழுகின்ற இந்த உலகம் ஆண்டவருடைய அன்பினால் நிறைந்திருக்கின்றது. வெறுமனே சாதாரண அன்பல்ல, பேரன்பு. நாம் வாழ்வதும் இருப்பதும் இயங்குவதும் இறைவனாலே என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அழைப்பை இந்த வரிகள் நமக்கு கொடுக்கின்றது. ஆகவே நாம் வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில்
ஆண்டவருடைய பேரன்பை உணர்ந்து நாம் வாழுகின்ற பொழுது நமது செயல்கள் ஆண்டவருக்குரியதாக அமையும், நமது எண்ணங்கள் ஆண்டவருக்குரியதாக அமையும், நமது வாழ்க்கையின் நெறிமுறைகள் ஆண்டவருக்குரியதாக அமையும். ஆகவேதான் விவிலியத்தில் நாம் பார்க்கின்றோம், விவிலியத்தில் ஆண்டவரை பின்பற்றிய ஒவ்வொரு மனிதர்களும் இயேசுடைய உயிர்ப்புக்கு முன்பாக அவர்களால் புதுமைகள் செய்ய முடியவில்லை, குறிப்பாக திருத்துவதர்கள். ஆனால் உயிர்ப்புக்கு பின்பு புதுமைகள் செய்தார்கள். காரணம், உயிர்ப்புக்கு முன்பு இயேசுவின் இடம் சார்ந்தவர்களாக இருந்தார்கள், உயிர்ப்புக்கு பின்பு இயேசுவின் இயல்பு சார்ந்தவர்களாக மாறினார்கள். இன்றைய திருப்பாடல் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இயேசுவின் இயல்பு சார்ந்தவர்களாக, அவருடைய பேரன்பை உணர்ந்து அதை பிறரோடு பகிரக்கூடியவர்களாக வாழ இந்த திருப்பாடல் வழியாக நாம் அழைப்பு பெறுகின்றோம். தொடர்ந்து வரக்கூடிய பகுதிகள், அவர் சொல்லி உலகம் உண்டானது, அவர் கட்டளையிட அது நிலை பெற்றது. ஆண்டவருடைய வார்த்தைகள் ஆற்றல் வாய்ந்தது, வாழ்வு தரக்கூடியது, உள்ளத்தை ஊடுருவி பாயக்கூடியது. அவர் கட்டளையிட அது நிலை பெற்றது. ஆகவேதான் ஆண்டவர் அழகா சொல்லுவாரு, எழுந்து நட, வந்து பார், வெளியே வா என்றெல்லாம் அந்த அழகான வார்த்தைகளை பயன்படுத்திய பொழுது புதிய ஏற்பாட்டுல பல புதுமைகள் நடந்தது. ஆகவே ஆண்டவருடைய வார்த்தைகள் ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கின்றது. ஆண்டவருடைய சொற்கள் நமது தியான சிந்தனைகளாக, வாழ்க்கையாக மாற வேண்டும் என்ற அழைப்பை கொடுக்கின்றது. இறுதியாக ஆண்டவர் நம்மை வானின்று பார்க்கின்றார், கூர்ந்து நோக்குகின்றார், நமது உள்ளங்களையும் செயல்களையும் அவர் அறிந்திருக்கின்றார் என்று திருப்பாடல் ஆசிரியர் தெளிவுபடுத்துகின்றார். அது மட்டுமல்ல, தமக்காக காத்திருப்போரை ஆண்டவர் கண்ணோக்குகின்றார், அவர்களின் உயிரை காக்கின்றார் என்று திருப்பாடல் ஆசிரியர் பதிவு செய்கின்றார். ஆக நாம் ஆண்டவருக்காக ஆவலுடன் காத்திருக்கின்ற பொழுது அவர் நம் மீது தன் கண்களை பதிய வைக்கின்றார். நமக்காய் ஆவலோடு அவர் காத்திருக்கின்றார். தட்டி தடவியாது மனிதர்கள் தன்னை கண்டுகொள்ள வேண்டும் என்பதே இறைவனின் விருப்பம் என்று திருத்துதர் பணிகள் புத்தகத்தில் நாம் வாசிக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை ஆவலோடு நாடுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து அரணும் கோட்டையுமாய் இருந்து நம்மை வழிநடத்தக்கூடியவர் என்ற நம்பிக்கையை இந்த திருப்பாடல் நமக்கு கொடுக்கின்றது. இந்த சிந்தனையோடு வாழ ஜெபிப்போமா? என்றும் வாழுகின்ற எல்லாம் உள்ள இறைவா, இந்த புதிய நாளிற்காய் நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நீரே அரணும் கோட்டையுமாய் இருக்கின்றீர் என்பதை உணர்ந்தவர்களாக, உமது இயல்பு சார்ந்தவர்களாக, உமது பேரன்பை உணர்ந்தவர்களாக, உமக்குரியவர்களாக நாங்கள் வாழ எங்களை ஆசீர்வதிப்பீராக. உமது வல்லமையான இறைக்கரம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமீன்.